ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காட்சியோட ஃபைனல் வரப்போகுது. இப்போ குவார்ட்டர் ஃபைனல் முடிஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா, நம்ம மோடிஜி போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, திரௌபதி முர்முவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கிறார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சேஃப்டியாக ஒரு கதை, பழைய கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தொப்பி வியாபாரி, நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்கலாம், ஸ்கூல் பாடத்தில் இருக்கும், 1வது 2வது பாடத்தில், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜிலலாம் அந்த கதை இருக்கும். அது எங்கள் காலத்தில் இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரியல. அதாவது கூட நிறையா தொப்பிகளை வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரி காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருப்பான். ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் என்ன பண்ணுன்னா, ஒரு குரங்கு ஒரு தொப்பியை தூக்கிட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, இவன் அந்த தொப்பி எப்படி பறிக்கிறேன்னு கல்லெடுத்து தெரிஞ்சு பார்ப்பான். அது விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கும், மேலே வச்சுருக்கோம். என்ன குரங்கு கையில் தொப்பி போச்சுன்னா லாஸ் தானே, என்ன பண்ணுறது, குரங்கு அது பயன்படுத்த தெரியாது, குரங்கு கொண்டு போய் குப்பையில் போட்டுரும் அப்படின்றது இவனுக்கு தெரியும். இவனுக்கு ஒரு தொப்பிகள் லாஸ், 2-3 தொப்பியை தூக்கிட்டு போய் ஒன்றா வச்சு தலையில் வச்சிடும். ஸோ இப்போ என்னென்னமோ கல்லெடுத்து பார்ப்பான். கடைசியில் ஒரு சமயோசித புத்தியாக என்ன பண்ணுவான்னா, தான் தலையில் இருக்க தொப்பியை தூக்கி அடி குரங்கு முன்னாடி அடி போடுவான். உடனே குரங்கும் தான் தலையில் இருக்க தொப்பியை தூக்கி போடும். டப்புன்னு அந்த தொப்பியை பிடிங்கி வச்சுட்டு போயிடுவான். ஸோ இதுதான் இப்போ நடந்திருக்கு. இந்த குரங்கு கையில் இருக்கக்கூடிய தொப்பியை சாதுரியமாக ஜனநாயக ரீதியில் பறித்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக. அடுத்து குரங்கு அடித்து விரட்டுறாங்களா, இல்லை குரங்கு போதும் அப்படின்னு விட்டுட்டு அந்த தொப்பி வியாபாரி போக போகிறாருன்றது இனிமேல் தான் தெரியும். ஜனநாயக முறைப்படி பார்த்திங்கன்னா, அதை இங்கே கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா, ஒரு பிரதமராக இருப்பவர், ஒரு ஆட்சி முடிந்து போச்சு, ஒரு முதலமைச்சராக இருப்பவர் ஆட்சி முடிந்து போச்சு, தேர்தல் முடிந்து போச்சு, ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாலே அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும். அவர் மெஜாரிட்டி பெற்றாலும் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும். காபந்து அரசாக அவர் வைத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட இவ்வளோ ஆட்கள் வெற்றி பெற்றிருக்காங்க எங்கள் கட்சியிலன்னு சொல்லி, எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி எம்பிக்கள் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் லெட்டரை ஜனாதிபதிகிட்ட கொடுக்கணும். கொடுக்கும்போது அவர் ஆட்சி அமைக்க அழைப்பார். அப்புறம் அன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். அன்னைக்கு எங்கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்றதை நிரூபிக்கணும். இது ஜனநாயக ரீதியான ஒரு கடமையில் ஒரு ஆர்டர், ரைட்டுங்களா? இதுக்கு இடையில் என்ன பண்ணுவோன்னா, யார் முதல்வராக இருந்தாலும், அவர் பிரதமராக இருந்தாலும் அவர் தோற்றுவிட்டால் அவரை காபந்து பிரதமராக அடுத்து பிரதமர் வரும் வரை அதை பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மரபு. ஸோ அந்த மரபின்படி இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, திரௌபதி முர்மு என்னென்னா, மகனே நீ எப்படியா இருந்தாலும் என்கிட்ட தான் ஆகணும், என் ஆஃபீஸ் வாசலில் நின்று தான் ஆகணும், நான் தான் அந்த முடிவை எடுப்பேன் அப்படின்றது நீ என்னை ஒரு மத அதாவது இன ரீதியாக ஒதுக்கினாலும், புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு கூப்பிடலைனாலும், ராமர் கோயிலுக்கு கூப்பிடலைன்னா கூட கடைசியில் எங்கே என்ன ஆகணும், நம்மகிட்ட தான் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லாப்புல, இந்த மாதிரி கடைசியில் நீங்கள் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது உண்டு. அதன்படி மோடி முர்முவை தேடி போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு நான் குரங்கு கதை சொன்னேன்ல, அதை நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா இதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டு ஏதாவது உத்தரவிட்டு இல்லை வேறு ஆட்சிகளை கொண்டு வருவதற்கோ இல்லை சர்வாதிகார ஆட்சியும் கொண்டு வர முடியும் ஒரு பிரதமர்னால். அதை மோடி செய்யலை. பதுனமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைஸாக அடுத்து நீங்கள் தான் உங்களுக்கு இது இருக்குது, கூட்டணி கட்சியெல்லாம் ஆதரிக்குதுன்ற மாதிரி சொல்லி தொப்பியை பிடுங்கியிருக்காங்க. தொப்பியை பிடுங்கிட்டு இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குவார்ட்டர் ஃபைனல். இந்த குவார்ட்டர் ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கு, ராஜினாமா பண்ணுறார். இது அடுத்து செமிஃபைனல்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபைனல் தான் ஃப்ளோர் டெஸ்ட். இப்போ இந்த செமிஃபைனலில் என்னென்னா, கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணுன்றது ஒன்று. அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸும் பாஜகவை சேர்ந்தவர்களும் அந்த எம்பிக்கள் ஜெயிச்சாங்களே, அவர்களுடைய கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் மோடியை அவர்கள் பிரதமராக மீண்டும் பதவி ஏற்பதற்கு அங்கீகரிக்கணும். இதுதான் செமிஃபைனல். இது இன்னும் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. மோடி இருக்காரே, மோடி மீண்டும் பிரதமராக இருக்காரே, பிரதமராக இருக்காரே, திருப்பி அவர் தான் வந்துடுவார் போல் கூட்டணி ஆட்சியிலலாம் நீங்கள் ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். ஏனென்றால் மீண்டும் மோடி வந்தாலும் அவர் பல்லை பிடுங்கப்பட்ட பாம்பு தான். பாம்பு விஷப்பாம்பாக இருக்கும்போது நம்ம பயப்படலாம். அது கோயிலில் புத்தில் இருக்கும்போது நீங்கள் போய் முட்டை வைக்கலாம், பால் வைக்கலாம். ஆனால் இது பல் பிடுக்கப்பட்ட பாம்பு எப்போவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரலி வித்தை காட்டுறதுக்கு தான் பயன்படும். அது சீரலாம், சினுங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பழைய நிலைமைக்கு அது போகாது. ஏன்னா அதனால் கொத்த முடியாது. கொத்தினால் விஷம் இருக்காது. அந்த விஷப்பல்ல பிடிங்கிட்டாங்க. இனி அது குரலி வித்தை காட்டுறதுக்கு ரோட்டில் வச்சு வித்தை காட்டலாம், டப்பாவில் அடைச்சி வித்தை காட்டலாம் அப்படின்ற நிலைமையில தான் அந்த பாம்பு ஆயிரும். அது நான் பாம்பை சொல்கிறேன். அதே போல் தான் மோடி அவர்களும் என்ன பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி இழந்துட்டார். அதிலே டோட்டலாக இந்த சிவாஜி படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தங்கப்பதக்கம் இல்லை, அப்புறம் நீதிபதினு ஒரு படத்துலலாம் அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி கடைசியில் தூக்குற நேரத்தில் அழுவார். அப்படியே அழுது புரண்டு கடைசி சீனில் என்ன மர்கையா ஆயிடுவார். ஸோ அந்த சீனுக்கு சீன் தான் இது போய் ராஜினாமா கொடுத்துருக்காரு. அடுத்து முக்கியமானது இருக்குது. அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் சார்ந்த கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் இவர் வருவதை விரும்பவில்லை, இவரை தூக்கணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கு. தொடர்ந்து சுப்பிரமணிய சாமி
அவர்களுடைய மவுத் பீஸாக இருந்து தொடர்ந்து மோடியை வந்து வெளியே ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு ட்வீட்டு, மத்தியானம் ஒரு ட்வீட்டு, சாயந்தரம் ஒரு ட்வீட்டு, நைட்டு ஒரு ட்வீட்டுன்னு போட்டுட்ருக்காரு. ஒரு பக்கம் அவர்களோட டிஸ்கஷன் ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்துகிட்டு இருக்கு. எனவே மோடி வந்து என்றைக்கு தனி மெஜாரிட்டியை இழந்தாரோ அன்றைக்கே பல் பிடுங்கப்பட்ட பாம்பு. மோடியும் காலி, அமித்ஷாவும் காலின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சீட்டிங் கடைசி நாள் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் மோடி ஜெயிக்க போகிறான்னு சொல்லி பங்குச்சந்தையில் பல லட்சம் கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணி அடிச்சிருக்காங்க குஜராத்திகள் அப்படின்ற தகவல் வருது. இதை பற்றி தீவிரமாக விசாரிக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் செபியையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் ஒரு கள்ளத்தூக்கி போட்டிருக்கார் சுப்பிரமணிய சாமி. என்னென்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போகிறோம்னு சொல்லி குஜராத்திகள்லாம் வாழ வைப்போம்னு சொல்லி அமித்ஷாவுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஷேர் வாங்குங்க, மிகப்பெரிய வெற்றி நாங்கள் பெற போகிறோம், 400 320 பெற போகிறோம்னு சொல்லி பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 200 300 கோடி மீடியா கொடுத்து இதை போட வைத்து 400 320 போட வைத்து அதுக்கப்புறம் ஒன்றே எல்லோரும் ஷேர் வாங்குவான், ஷேர் ரேட்டு பயங்கரமாக திருப்பி வர போகிறாருன்னொன்னே சரசரன்னு ஏறும். அப்போ கையில் இருந்த ஷேரெல்லாம் பெரிய ரேட்டுக்கு பாவப்பட்ட இழிச்சவாயன்ட்ட விற்றுட்டு குஜராத் முதலாளிகள் எல்லாமே தப்பிச்சிட்டான், பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிட்டான். அடுத்த நாள் மோடி வந்து தனி மெஜாரிட்டி இல்லைன்னா அந்த ஷேர் திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடுச்சு. வாங்கினவன் பல பேர் தெருவுக்கு வந்துட்டான், பல லட்சம் கோடி லாஸு, பல ஆயிரம் கோடி லாஸு, ஆயிரக்கணக்கானவர்கள் தெருவுக்கு வந்து விட்டார்கள் ஒரே நாளில். எதுனா அமித்ஷா சொன்ன பேச்சை வைத்து. எனவே இது குறித்து பெருசாக விசாரிக்கணும். இது சர்வதேச அளவில் பெரிய விஷயம். ஏன்னா பல ஆயிரம் கோடியை லாஸ் பண்ணி இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கிறார். இது குறித்து உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும், செபியையும் அழைத்து விசாரிக்கணும். அவங்களும் தான் உள்குத்து அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பெரிய கேஸாக நாளைக்கு மோடி ஜெயிலுக்கு போகிறதுக்கும் அமித்ஷா ஜெயிலுக்கு போகிறதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் என்ன மோடி வருவாரா வரமாட்டாரா அதை சொல்லுன்றீங்க, அவ்வளோதானே. இப்போ என்னென்னா குவார்ட்டர் ஃபைனல் முடிஞ்சிச்சா, ரிசைன் பண்ணிட்டாரா, அடுத்து வந்து அவர்கள் கட்சி சார்ந்த கூட்டம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி பாஜக முதலமைச்சர்கள் சார்ந்த கூட்டம் நடக்க போகுது. அதில் வந்து ஏன் எந்தெந்த மாநிலத்தில் ஜெயிச்சு தோற்றுன்னு பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் செமிஃபைனல். அதுவும் எம்எல்ஏ எம்பி ஜெயிச்ச எம்பிக்கள் கூட்டம் நடக்குது இல்லையா, அதுவும் தான் செமிஃபைனல். அதில் வந்து மீண்டும் மோடி வேண்டாம், வேற ஆள் வேணும், இவரை வைங்க அவரை வைங்கன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சார்ந்த கட்கரி போன்றவர்களும் இன்னும் பலர் இருக்காங்க அங்கே உள்ள மோடிகிட்ட காசு வாங்காதவர்கள். இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் நீங்கள் வேணாங்க இவரை போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதில் ஆளை மாற்றி விட்டுருவாங்க. இது செமிஃபைனல். இதுலேயும் தப்பி மோடி வந்தால் ஏன்னா ஃபைனல் ஃப்ளோர் டெஸ்ட். ஏன்னா இவர் வந்து ஆட்சி அமைப்பதற்கு நாளைக்கு வந்து உரிமை கோருவதற்காக ஜனாதிபதியை பார்க்க போவார். ஏன்னா இன்று மாலை வந்து என்டிஏ கூட்டம் நடைபெறுகிறது. யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பதவி கேட்குறாங்க, அவர்கள் என்ன உள்கூத்தெல்லாம் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் நாளை மோடி போய் ஜனாதிபதியை மீண்டும் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு கொடுப்பாரு. இது செமிஃபைனல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபைனல் எங்கே இருக்குன்னா, உடனே ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்க, சரி உங்களுடைய பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு எத்தனை நாள் டைம் வேணும்னு கேட்பாங்க. எப்படியும் ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் கூட ஒரு டைம் கேட்பார். ஆனால் ஒரு 10 நாள் டைம் கொடுக்கறதுக்கு இல்லை, அதிகபட்சம் 15 நாள் டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 15 நாளைக்குள்ளே யார் யாரை விலைக்கு வாங்கலாம் என்னன்ற வேலையை பார்த்தாலும் கூட விலை போவதற்கு யாரும் தயாராக இல்லாத ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது. இது போக இவர் வந்து 242 தான் இருக்குது, இன்னும் 30 இடங்கள் வேணும். அந்த 30 இடங்களுக்கே 4 கட்சியை கூட்டணி சேர்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கடைசியில் ஒரு 4 சீட்டு பத்தாமல் இருக்குது. அந்த 4 சீட்டில் வந்து திருப்பியும் வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு 2 சீட்டு கிடைத்தாலும் இன்னும் 1 சீட்டு பத்தாமல் இருக்குது. அதுக்கு யாரையாவது சேர்த்தாகணும். எனவே 4 கட்சியை சேர்க்கணும். அதாவது நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு சேர்த்தது போக இன்னும் 2 கட்சிகளை உள்ளே சேர்க்க வேண்டும். அப்போ குடைச்சல் ஜாஸ்தியாகும். அவன் ஏதாவது ஒருத்தன் போனானாலும் ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்ற நிலைமையில் இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல். அப்போ வந்து என்னென்னா ஃப்ளோர் டெஸ்ட்லேயே மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்காரர்களே பிஜேபியில் ஜெயித்து வந்த எம்பிகளே வாக்களித்து விட்டால் அன்னைக்கோட மோடி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். கடைசி இதைத்தான் சுப்பிரமணிய சாமி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, அதை வந்து ஆர்எஸ்எஸ் மவுத் பீஸாக ஒழுங்காக ரிசைன் பண்ணிட்டு போகிறது, கௌரவமாக மரியாதையாக ரிசைன் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதையும் தாண்டி உள்குத்து வேலை பார்த்து ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் போனால் அவமானப்பட்டு வெளியே செல்ல வேண்டி இருக்கும். அது நான் மோடியை எச்சரிக்கிறேன் ரேஞ்சுக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கேன். அப்போ இதுதான் ஆர்எஸ்எஸ் செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் மோடிக்கு செக்கு தான். சரியா, மோடி வருவது இன்னும் கடினம்தான். மோடி திருப்பி வரமாட்டார்னு நம்ம மீண்டும் சொல்லிக்கொள்கிறோம். அப்படி வருவது 90% மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. மீது 10% தான் இருக்குது. அது என்ன நடக்குதுன்னு தெய்வ செயல் நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.